அண்ணா சீரியல்ல என்ன நடக்குதுன்னு ஒரு குட்டி பிரமாவா பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். சவுந்தரபாண்டி என்ன திட்டம் போட்டு வச்சிருக்காருன்னு அவர் வாயாலேயே அவர் சொல்லிட்டு போனதை சண்முகம் எப்படியாவது பரணி கிட்ட வெளிப்படையா சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க. பிரியாணியும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்து கொடுத்து பரணியை அசத்த பாக்குறாங்க. பிரியாணி எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தனியே ரூமுக்குள்ள வந்து பரணிக்கு பூ வச்சு விடணுங்கிறாங்க. அதுவும் மல்லிகைப்பூ கொடுத்துனே அது எங்கன்னு கேக்குறாங்க. இதோ இங்கதான் இருக்கு, இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க பரணி. அந்த பூவை நானே என் கையால வச்சு விடுறேங்கிறாங்க சண்முகம். ஓ அப்படியா, அப்ப இந்தா அப்படின்னு சொல்லி பூவை எடுத்து கொடுக்குறாங்க பரணி. என் கையால நான் உனக்கு பூ வைக்கணுங்கிற அப்படியா, சரி வச்சு விடு அப்படின்னு நின்ன பரணி அப்படியே ஒரு சுழண்டு சுத்தி வராங்க. ஒரு நிமிஷம் இரு. ஆமா, நான் அமெரிக்கா போயிட்டுனா அப்புறம் யாருக்குடா நீ மல்லிப்பூ வச்சு விடுவேன்னு கேக்குறாங்க. அமெரிக்கா உன்னை போக விட்டா தானே, நான் தான் உன்னை போக விட மாட்டேனேங்கிறாங்க சண்முகம். எப்படி என்ன போக விட மாட்டேன், எப்படி சொல்லி பார்க்கலாங்கிறாங்க பரணி. அமெரிக்கா போறதா நினைச்சின்னு வச்சுக்கோ, நான் வாசல்லே உட்காந்து தர்ணா பண்ணுவேன். யார் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன், உண்ணாவிரதமா இருப்பேன். உன்னை எப்படியோ அமெரிக்கா போக விட மாட்டேன் பாத்துக்கோங்கிறாங்க சண்முகம். டே நீ ரொம்ப தான் பேசுற, மண்டையை உடச்சிருவேன் பாத்துக்கோங்கிறாங்க பரணி. ஏல புருஷக்கார மண்டையவே உடப்பேன்னு சொல்றியா, பாப்பல பாப்போங்கிறாங்க சண்முகம். டே கிட்ட வராத, நிஜமாலும் உடைச்சிட வேண்டாம், கிட்ட வந்துடாத, இதுக்கு மேல எதுவும் பேசாத அப்படின்னு பரணி அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு திரும்பி திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு சொம்பு தண்ணியோட இருக்கு, தூக்குறாங்க, தலகலா தூக்கி விசிறி எறிறாங்க. அது பலோன்னு போய் விழுது. விழுந்ததுக்கு அப்புறமா சண்முகம் பரணி கையை பிடிக்கிறதுக்கு ஓடி வராங்க. அப்பங்க பத்து வைகுண்டம் கனி இவங்க எல்லாரும் வெளியில இருந்தவங்க எல்லாரும் உள்ள ஓடி வராங்க. ஏதோ சத்தம் கேட்டுதே, என்னடா ஏண்டா என் மருமலா அடிச்சு கொடுமைப்படுத்துறியான்னு கேக்குறாங்க வைகுண்டம். ஆமாப்பா, இங்க பாரு சொம்பு சவுண்டு கூட கேட்டுதேங்கிறாங்க கனி. கனி கண்ணில் சொம்பு படுது, சொம்பை எடுத்துக்கிறாங்க. ஐயோ ஆமாப்பா, இங்க பாரு டொக்கு வேற விழுந்திருக்கு பாரு. வீசின வேகத்துல எப்படி டொக்கு விழுந்திருக்கு, இதே மஞ்சனி மண்டையில விழுந்திருந்தா என்ன ஆகுறதுங்கிறாங்க கனியா. சொம்பே நிலையிற அளவுக்கு இப்படி வீசிருக்கிறியே, என் மருமவ மண்டையில விழுந்திருந்தா என்ன ஆகுறது. பரணி நீயே எடுத்து சொல்லு என்ன நடந்ததுன்னு, இல்லைன்னா இந்த ஆளு நைட்ல வந்து என்ன தாங்கிக்கிட்டு இருக்க பாருங்கிறாங்க சண்முகம். மாமா போனா போகுது, பொழைச்சு போட்டு விடுங்க, இவன் என் மேலையெல்லாம் கை வைப்பானா, நான் பாத்துக்கிறேன் விடுங்க மாமாங்கிறாங்க பரணி. நீ மட்டும் பரணி அமெரிக்காவுக்கு போறதை தடுத்தேன்னு வச்சுக்கோ, நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேர் இருக்கோம், 4 பேருமா சேர்ந்து உனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் பாத்துக்கோங்கிறாங்க ரத்னா. ஆமாமா, நீங்க 4 பேர் செஞ்சாலும் செய்வீங்கடின்ட்டு போறாங்க சண்முகம். அடியே வாங்கடி போலாம் அப்படின்னு எல்லாரும் வெளியில போறாங்க. கனி மட்டும் அண்ணனை எடுத்துக்கிட்டு நிக்கிறாங்க. இல்ல கனி, நீ எதுக்கு சொம்பு எடுத்துக்கிட்டு போறேன்னு கேக்குறாங்க. ஆமா, சொம்பு இருந்தா தானே நீ மதினி அடிப்ப. அண்ணன் வெளியே இருந்துகிட்டு நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். மதினி அடிக்கிற சத்தம் கேட்டுது, அவ்வளவுதான் பாத்துக்கோ, நான் வந்து உன்னை அடி வச்சிருவேன் அப்படின்ட்டு போறாங்க கனி. ஆமா, ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீ வெளியில நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டே இரு, உனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சண்முகம் கனி திட்டுறாங்க. மதினி ஏதாவது அண்ணன் அப்படி இப்படி குறும்பு பண்ணிச்சு, நீ எங்களை கூப்பிடு, நாங்க வரோம்னு சொல்லிட்டு போறாங்க வீராவும் கனியும். அடியே போங்கடி, இந்தாலெல்லாம் ஒரு ஜிஜிபி, நானே பாத்துக்குவேன் போங்கிறாங்க பரணி. என்ன நீ பாத்துக்குவியா அப்படின்ட்டு சண்முகம் வெச்சு கண்ணு வாங்காம பரணியே பார்த்துட்டு இருக்காங்க. பரணியும் சண்முகத்தை பாக்குறாங்க. பார்வையில விழுந்த பரணி சண்முகத்தோட பிடியில சிக்கி தான் மனசை மாத்திக்குவாங்களாங்கிறத நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.